சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. 2 அக்கா தங்கச்சிங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமாச்சு, காதல் திருமணம். ஆனா இப்போ 1 மாசமா அவங்க வீட்டுக்காரரோட இல்ல, வீட்டுல சொல்லாமையே ஓடி போயிருக்காங்க. இப்ப நம்மளை தேடி வந்திருக்காங்க. என்ன நடந்தது, என்ன நடக்க போறது பார்க்கலாம். என்ன பேருமா உங்க? என் பேர் லட்சுமி. லக்ஷ்மி. உங்க பேருமா? என் பேர் கல்பனா. கல்பனா. சிஸ்டர்ஸா நீங்க? 2 பேர் அக்கா தங்கச்சிங்க. யாரு அக்கா யாரு தங்கச்சி? இவ அக்கா நான் தங்கச்சி. சரி, எவ்வளவு வயசு வித்தியாசம் உங்களுக்கு? அவளுக்கு 22, எனக்கு 23. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? இந்த குஷ்டு அந்த சந்தேகம் பிடிக்கிறாரு, அடிக்கிறாரு. எங்க பையனை வயிற்றுல வச்சிருக்கும் போது இது என் பையனே இல்ல, இது வேற யாருக்கோ பையன்றாரு. அவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சிருக்கீங்களா? வீட்டுக்கு தெரியாது, வந்து பிரிஞ்சிருக்கோம் நாங்க. யாரு வீட்டுக்கு தெரியாத? எங்க வீட்டுக்காரங்க. உங்க வீட்டுக்காரங்களுக்கு தெரியாம நீங்க பிரிஞ்சு வந்துட்டீங்க. அது எப்படி 2 பேரும் ஒரே சமயத்துல வந்திருக்கீங்க? இவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, நாங்க வந்துட்டோம் கிளம்பி. பக்கத்து பக்கத்துல இருக்கீங்களா? இல்ல, பக்கத்து தெருவு தான் நாங்க 2 பேரும். நீங்க காதல் திருமணமா? ஆமா ஆமா, காதல் திருமணம். அப்ப உங்க வீட்டுக்காரங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ரெண்டுங்க. எவ்வளவு நாள் ஆச்சு? 1 மாசம் ஆகுது. கல்யாணம் 10 மாசம் ஆகுது. கல்யாணம் இல்ல, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. 10 மாசம் 10 வருஷமா? இப்ப 23 வயசு சொல்றீங்க, 10 வருஷம் ஆகுது கல்யாணம். இது சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும் நாங்க. அப்பா அம்மா சொன்னதை கேட்காம வெளியே போய் கல்யாணம் சொன்னாங்க, நாங்க கேட்காத நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி. 2 பேரும் ஒரே டைம்ல கல்யாணம் பண்ணீங்களா? இல்ல, நான் முன்ன போயிட்டேன், அந்த புள்ள அதுக்கப்புறமா வந்தாங்க. நீங்க 2 பேரும் 12 வயசுலயே வெளியே வந்துட்டீங்களா? ஆமா. இந்த 10 வருஷம் நல்லா தான் இருந்தீங்களா? இல்ல, இப்ப கூட சண்டை தான் போட்டு இருப்பாங்க. அது எப்படி இந்த 10 வருஷம் இல்லாம இப்போ 1 மாசத்துல பிரிஞ்சு? நீங்க பிரிஞ்சு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நானும் அவளும் ஒன்னாதாங்க போனோம். ஒரே டைம்ல 2 பேரும் வெளியே வந்துட்டீங்களா? 2 பேர் வீட்டுக்காரங்களும் சண்டை போடுவாங்க. என்ன அவங்க வீட்டுக்காரர் சொல்றது கேட்டு வந்து எங்க வீட்டுக்காரர் சண்டை போடுவாரு, எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு வந்து அவங்க வீட்டுக்காரர் போய் சண்டை. அப்படி என்ன சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர்? இவங்களா கூட பேசுறா, அவங்க கூட பேசுறாங்க, அண்ணான்னு ஒருத்தர்கிட்ட பேசுறாங்கன்னு நினைக்கீங்க, அவங்களா கூட ஏன் பேசுற நீ அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க வீட்டுக்காரர் எங்கன்னா பாத்துட்டு வந்தாங்கன்னா, உன் மண்டாட்டி ஏன் அங்க போய் அவனா கூட பேசுங்கிறா அப்படின்ட்டு எங்க வீட்டுக்காரன் வந்து குடிச்சிட்டு சண்டை அடிச்சுப்பாரு. எங்க வீட்டுக்கு வந்து நீ ஏன்டி அவனா கூட போய் பேசுறன்ட்டு எங்க வீட்டுக்காரர் என்ன வந்து அடிப்பாரு. இதுக்கு முன்னாடி இப்படி வெளியே வந்திருக்கீங்களா நீங்க? இதுக்கு முன்னால வந்து இருந்திருக்கோம், சண்டை போட்டு அடிச்சு தெத்திட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கொடுமை பண்ணாரு, என்ன பாவாடை ஜாயிட்டோட அடிச்சு தெத்திட்டாரு வெளியே. என்ன குழந்தைங்களை வச்சிருந்தா பண்ணானு 2 குழந்தைங்கன்னா நான் தூக்கின்னு வெளியே வந்துட்டேன் நான். அப்புறம் அவரா கூட வாழ முடியாது இதுக்கப்புறம் அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கு திருப்பூருக்கு வந்துட்டேன் நான். திருப்பூருக்கு வந்து அங்க 2 வருஷம் என் குழந்தைங்களை வச்சுன்னு காப்பாத்திட்டு இருந்தேன் நான். அங்க அப்படியா காப்பாத்திட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறமா சரி நம்ம குழந்தைங்க அப்பா வேணும்னு கேட்கறாங்களேன்னு சொல்லிட்டு நான் எங்க வீட்டுக்காரர் தேடின்னு வந்தேன் நான். எங்க அம்மா என்ன கூப்பிட்டு வந்தாங்க, வந்து உன் புருஷனை கூட வந்து வாழுமா அப்படின்னு சொன்னாங்க. இல்லம்மா இந்த மாதிரி பண்றாரு, நான் வாழ மாட்டேமா அப்படின்னு சொன்னேன். நீ வந்து வாழ்ந்துதான் அவன் பைத்தியக்காரனாட்ட சுத்துறாமான்னு சொன்னாங்க. சரி அம்மா சொல்றதுக்கு கேட்கணுமே சொல்லிட்டு நான் வந்து அவங்களா கூட போனேன். திருப்பியும் பலபடி ஆரம்பிச்சுட்டு ஒரு சந்தேகம், நீங்க அவனா கூட இருந்தேமே இவனா கூட இருந்தேமே, திருப்பூர்ல யாராரு கூட இருந்தா அப்படின்னு கேட்டாரு. யாரு கூட இல்ல, குழந்தைங்க சின்ன நல்லாதான் இருந்தா அப்படின்னு குழந்தைங்களை கூப்பிட்டு உங்க அம்மா யாரு கூட இருந்தாங்க அப்படின்னு கேட்டாரு.
அம்மா யாரு கூட இல்லப்பா அப்படின்னாங்க. என் குழந்தைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க இதுக்கப்புறம் சரி இந்த கஷ்டம் தாங்க முடியாதுன்ட்டு திருப்பி இப்போ 2 வருஷம் வந்து வாழ்ந்துட்டு இருந்துப்பியும் திருப்பி அந்த ஆரம்பிச்சிங்கன்னா திருப்பி சந்தேகப்பிச்சு அடிச்சு பாவாடை ஜாயிட்டோட முன்ன ஓட விட்டாம திருப்பி அதே மாதிரி தான் பண்றாங்க. வேற இடத்துல கொடுத்தானு போனாங்க, அங்கேயும் அந்த மாதிரி தான் பண்றாரு. பாவாடை ஜாயிட்டோட அடுத்து அவுத்து விட்டு அடிக்கிறாரு. வலி தாங்க முடியாதா, இரும்பு பைப்பு இருக்கு வேணும், அந்த இரும்பு பைப்ல அடிச்சாரு. இந்த இடத்துல வலி தாங்க முடியாது. நான் வெளியோட இந்த பொடியெல்லாம் பிடிச்சி ஈர்த்துட்டாருங்க வீட்டுள்ள. அப்படியே போடி வராது வீட்டுள்ள அப்படின்றாரு. அந்த 2 வருஷம் இதே தான். இந்த 2 வருஷமா திருப்பி அதே மாதிரி தான் சந்தேகப்பிச்சு அடிக்கிறார். இவங்க வீட்டுக்காரர் சொல்லி சொல்லி கொடுத்து அனுப்புனாரு. எங்க வீட்டுக்காரர் இது மாதிரி சண்டை போடுவாரு மேடம், அசிங்க அசிங்கமா சொல்லுவாரு தப்பு தப்பா. இந்த இது போன்ல வந்து அசிங்கமான படம்லாம் வச்சுங்கிறாரு. இந்த பொண்ணு மாரியே உன்னதான் இந்த பொண்ணு நான் உன்ன மாரியே இருக்குது, ஒரு ஆளு நீ எனக்கு தெரியாது போய் வந்தேன்ட்டு கேக்குறாரு மேடம். எனக்கு புரியல, நீங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்க, உங்க வீட்டுக்காரங்க வந்து உங்களை புரிஞ்சுக்கவே இல்லையா? இவர் புரிஞ்சுக்கவே மாட்டாரு. இது மாதிரிதான் மாத்தி மாத்தி பேசின்னு வந்து சண்டை போட்டுன்னு அடிச்சுன்னு இருப்பாங்க. நேரம் ஆச்சு வச்சு அவங்களை வீட்டு விட்டு வெளியே தேத்திடுவாங்க. இப்ப ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க வெளியே வரணும்னு? அவங்க எவ்வளவு அடி எத்தனை வருஷமா நானும் பார்த்துன்னு சரி திருந்துவாங்க திருந்தே மாட்டேன்றாங்க மேடம். அவங்க இவங்க கூட ஒரு லேடிஸ் கிட்ட பேசினா கூட ஏன் அந்த பொம்பளை கிட்ட வயசான அம்மா ஒருத்தர் வர. இப்ப இந்த சந்தேகம் தான் 2 பேருக்கு ஒரே பிரச்சனை தான். ஆமா மேடம். அவங்கள்ட்ட பேசி பாப்போமா? எங்க அம்மாவை பிடிச்சி வச்சுட்டு எங்க அம்மா தான் எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. எங்க அம்மா வந்து மெட்ராஸ்ல தம்பி வேலை வெல்டிங் வேலை செஞ்சுட்டு இருக்கான் தம்பி. அம்மா அங்க இருந்தாங்க. அம்மா எங்களா கூட வாங்கம்மா, நான் திருப்பூர்ல ஒண்டியதாம்மா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லி அம்மா கூட்டு போயிட்டேன். அம்மா என்ன சொன்னாங்க, வானம்மா ஒண்டியா இருந்தா எத்தனை நாளைக்கு ஒண்டியா இருக்கு போற, இவங்களா கூட வாழுமா அப்படின்னாங்க. இல்ல ஸ்டேஷன்ல போய் எழுதி கொடுத்துட்டு என்ன இது பண்ணிக்குமா, நானா வந்து பார்த்து கல்யாணம் பண்ண, நீங்களா தானே பண்ணிக்கணும்னு சொன்னாங்க அம்மா. இருக்கட்டும்மா, அவங்க எல்லாம் என்னைக்கு தேர்ந்துறாங்களா நீ பாத்துக்காம நான் சொன்னேன். இப்ப வந்து எங்க அம்மாவை தான் என்ன வந்து எங்கெல்லாம் வந்து கூட்டின்னு போயிட்டாங்கன்ட்டு எங்க அம்மா மேல கேஸ் கொடுத்து, எங்க அம்மா மேல தம்பி மேல கேஸ் கொடுத்து பிடிச்சி வச்சிருக்காங்க. அவங்க நாங்க என் குழந்தைகளை வச்சு நாங்க அங்க அல்லாடு வர வேண்டாங்க. குழந்தைய பதிவுலாம் கட்டு போய் இவங்க பயந்துக்கிட்டேன் எங்களை நிம்மதியா விட்டுருங்க, நாங்க எங்கன்னா போய் தனியா கூட எங்கன்னா சம்பாரிச்சு போயிச்சுக்கிறோம், அதுவும் விட மாட்டேன். எங்கன்னா போற இடத்துல அசிங்க மாட்டுறாங்க. எங்களை போலீஸ்காரங்கிட்ட போய் தப்பு தப்பா பேசி வச்சுக்கிறானுங்க. போய் எங்களை போய் சொல்லி வச்சிருக்காங்க. இவங்க அம்மாக்காரி கூட்டி குத்தி வாங்கி சாப்பிடுவா. எங்க அம்மா நல்லா பொண்ணுங்களாயிட்டு போயிட்டு இப்பதான் 4 மாசம் 5 மாசம் ஆகுது நான் ஆபரேஷன் பண்ணி குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. இதனால முன்னாடி ஆபரேஷன் பண்ணி கேக்குறாங்களா, ஆபரேஷன் பண்ணிட்டாளுங்க எல்லாரும் பண்ணிட்டாங்க. நான் இனிமேல் கூட்டி கொடுப்பாங்க ஆத்தா காட்சி போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கொடுப்போம். யாருமே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க சொல்றதுங்க நாங்க சொல்றது கேட்க மாட்டேன். எங்களைதான் பேசுறாங்க அதிகமா. அந்த மாதிரி தப்பு பண்றது இந்த 2 வருஷம் நான் போயிருந்தேன். நான் என் மேடம் அப்படி போயிருக்க மாட்டேன். நான் என் குழந்தையில வச்சுன்னு என் குழந்தைங்களை கூட கூப்பிட்டு வச்சு கேட்டு பாருங்க. நான் அப்படி தப்பான எண்ணத்துக்கு நான் போல. இல்ல நான் வாழ்ந்து காட்டணும், நம்ம குழந்தைகளை வச்சு வாழ்ந்து காட்டணும்னு தான் நான் வந்துட்டேன் மேடம். எங்க குடும்பம் போனாலும் இங்க வந்து அசிங்கப்படுத்துறாங்க மேடம். எங்கேயுமே குடும்பம் இருக்குங்களா கத்தி வரைய பக்கத்துல பார்த்தா சொல்றாங்க நீங்க குடும்பமே இருக்கத்தால காலி பண்ணுங்கன்றாங்க. சொந்த வீட்டுல இருந்து இது எல்லாமே வித்து எல்லாத்தையும் எங்க அம்மா செலவு பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வாய் கூசாம இப்படி வாயில இருந்து ஒரு வார்த்தை விட்டுறாங்கல்ல. எங்க அப்பா கை கழுவாரு, இவங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்காரர் அது மாதிரி பண்ணிட்டாரு மேடம். போயிட்டாரு மேடம். என்னமா எங்க அப்பா கை காலெல்லாம் முறிக்கிறது, தொண்டை பேச்சு வாய் வராது பண்ணிட்டாரு. இது ஒரு 10 வருஷமா வீட்டுல இருந்தாரு எங்க கூட தான். எங்க அப்பாவே நான் வச்சுங்கிறேன் சொல்லிட்டு உங்க அப்பா கோசம் அந்த படிமன் வேலை செஞ்சுங்கிறேன் உங்க அப்பாவுக்கு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு அடிக்கிறாரு. சேர்த்து வச்சு பேசுறாங்க. அவளையும் என்னது எங்க அப்பாவை சேர்த்து வச்சு பேசுறாங்க. நான் உங்க அப்பாவை நீ வச்சுங்கிறியா ரெடி கூடன்னு கேக்குறாங்க. பைத்தியம் கேட்டியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இப்ப எங்க அப்பா எங்குறாருன்னே தெரியல. எங்க அப்பா செத்துட்டேன்றாரு மேடம். எங்க அப்பாவே எங்க இருக்கிறாரா இல்லன்னே தெரியல எங்களுக்கு. உங்க பேரு? ரமேஷ். நீங்க? சதீஷ். இது யாரோட புருஷன்? லட்சுமி என்னோட மனைவி. ஓகே, என்னதான் நடக்குது? அவங்களே கேளுங்க. அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க தரப்பு அவங்க சொல்லிட்டாங்க. அதை வச்சு நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது இல்லையா? எனக்கு உங்க தரப்பு தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என்னதான் பிரச்சனை? எனக்கு தெரியாத வீட்டுக்காரனுக்கு தெரியாத ஏன் செல்போன் யூஸ் பண்றாங்க? புரியல. எனக்கு தெரியாத செல்போன் ஏன் யூஸ் பண்றாங்க? 10 வருஷம் ஆச்சுல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷமா அங்க செல்போன் யூஸ் பண்றாங்களா? இல்ல. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ண வேண்டியதானே, எனக்கு தெரியாத ஏன் யூஸ் பண்றேன்? இல்ல, என்னோட கேள்வி அது இல்ல. செல்போன் மட்டும்தான் உங்க பிரச்சனையா? செல்போன்னால தான் பிரச்சனை.
அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தது இல்ல? அது ஃபர்ஸ்ட் மேடம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. என்ன ஆச்சு? சண்டை ஆச்சு. அதனால அது வந்து எதுக்கு ஆச்சு? ஒருத்தவங்க கூட தொடர்பு வச்சு தான் பிரச்சனை ஆச்சு. என்ன தொடர்பு? ஒரு ஃப்ரெண்டு, என்னுடைய தம்பி ஃப்ரெண்டு வந்துன்னு போயின்னு இருந்தான். யாரை பார்க்க வந்துட்டு போயிட்டு இருந்தாரு? உங்களை பார்க்கவா? எங்களை பார்க்கல, இவங்க எல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி தான். அவங்க ஜென்ஸு. அவங்க பேர் வந்து சுந்தர். அப்போ வந்து ஆரம்பிச்சது தான் இவங்களுக்கு. அவங்க கூட ஓடிட்டாங்க. நான் அடிச்சதுனால வந்து இதே மாதிரி சந்தேகப்பட்டு ஓடிட்டாங்க. இவங்களா கூட்டின்னு வந்து அந்த பையனை கூட்டின்னு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. யாருக்கு? அந்த பையனுக்கு. அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா, கூட்டின்னு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி? ஆமா, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு இவரு சாப்பாடு எல்லாம் செஞ்சு போடு வீட்டுல. ஆமா. அப்போ வந்து நான் பெரிய குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கின்னு வீட்டுல இருந்தேன். நான் ஆபரேஷன் பண்ணிக்கின்னு வேற இடத்துல வந்து கொடுத்துன்னு இருந்தேன். சாப்பாடு செஞ்சு எடுத்துமே கூட அவங்களுக்கு வேற யாருக்குறாங்க அப்படின்னு நான் சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு எடுத்துமே கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன் நான். அப்ப என்ன பண்ணாரு, உக்காந்துட்டு 2 பேர் தனித்தனியா இப்படிதான் அவங்க அண்ணன் உட்காந்து அவன் கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தான். சரி, நான் கேட்டு இருந்தேன். வாக்கா போக்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். அப்பதான் இவரு லாரி விட்டு வெளியூருக்கு லாரிக்கு போயிருந்தாரு. வந்தாரு. அங்க எதிர்க்கெல்லாம் ஆள் இருக்காங்கல்ல, அவங்களாம் இருக்கும் போதுவா நாங்க போய் போறோம். எப்படி சொல்றீங்க அவரோட போயிட்டாங்கன்னு? நடந்ததுங்க. அந்த ஊருக்காரங்களுக்கே தெரியும். என்ன தெரியும்? அவங்க கூட போயிட்டாங்கன்னு. போயிட்டாங்கன்னா உங்களை விட்டுட்டு அவங்களோட போயிட்டாங்களா? அவங்களோட போயிட்டாங்க. 3-4 வருஷம் பிரிஞ்சு இருந்தேன். இல்ல மேடம், 2 வருஷம் தான் இருந்தேன். 4 வருஷம் அவங்களோட இருந்தீங்க? அவங்கள கூட இல்ல மேடம். அதான் திருப்பூர்ல இருந்தோம் பாத்தீங்களா, 2 வருஷம் தான் 2.5 வருஷம் இருந்தேன் மேடம். போயிட்டு சந்தேகங்கிறது வந்து ஒரு பாய்சன் மாதிரி. அது வந்து தேவையில்லாம நீங்க ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை சந்தேகம் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் 10 வருஷம் கதை போயிடுச்சு, முடிஞ்சிச்சு. அதனால வந்ததுலேருந்து அந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த 10 வருஷம் கதை தெரிஞ்சாதானே நம்ம அந்த 11ஆவது வருஷத்தோட கதையை பத்தி பேச முடியும். அதை நான் நேரம் கட்டு போய் மன்னிச்சு விட்டாச்சு மேடம். மன்னிச்சு விட்டு தான் அவங்களா தான் வந்து எனக்கு வந்து 2வது கல்யாணம் பண்ண சொல்ல பண்ணதுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. யாரு? 3 வருஷம் 4 வருஷம் இவங்க வரல. ஒரு அம்மா பெத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நம்மனா வந்து தகவல் சொல்லணும்ல. பெரியவங்க இருக்காங்கல்ல, இதே மாதிரி பொண்ணு வந்துச்சுப்பா, ஏதோ தவறிச்சு போச்சுன்னா அவனா இட்டுன்னு வந்து விடணும்ல. அதுவும் இல்லை. நான் பைத்தியக்காரனா ஆகி சாவர நிலைமைக்கு ஆயிட்டேன். எங்க அண்ணன் வந்து காப்பாத்தினாரு. 3 வருஷம் கழிச்சு என் பொண்டாட்டி பிச்சு கூட்டின்னு போயிட்டாங்க அவங்க அம்மா. இருங்க ஒரு நிமிஷம், இவர் முடிக்கட்டும், அப்புறம் உங்கள்கிட்ட வரேன். பொண்டாட்டி இல்ல, பிள்ளைங்க இல்ல, பிள்ளைங்களே அனாதை ஆயிட்டாங்க. போயிட்டாங்க. கை குழந்தைங்க எல்லாம் அந்த டைம். அப்போ வந்து இவங்க கொஞ்சம் வசதியாக இருந்தாங்க. ஆனால் இந்த போதைப் பொருள் விற்றுருந்தாங்க இவங்க, அவங்க அம்மா. அப்போ வித்து இப்ப கிடையாது. அப்போ வித்து நகலா வச்சிருந்தாங்க எல்லாத்தையும். என்னமா அது? ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. இதனால வந்து அது அம்மா வச்சிருந்தாங்க. இதனால வந்து ஜெயிலுனால என்னன்னு தெரியாது, இவங்களால நான் ஒரு ஜெயில வைக்க அனுபவிச்சேன். பணத்துக்காக தான் மேடம் போனாரு. எங்க அம்மா வந்து பணம் கொடுக்குறேன்னு வேற ஆள் அனுப்பிச்சு, இல்ல மாமி நான் பணம், நீ எனக்கு பணம் கொடு நான் போறேன்ட்டு இவரு தான் போனாரு மேடம். இல்ல மேடம், பெரியகாஞ்சத்துல கம்ப்ளைண்ட் இருக்கு, பேப்பர்லாம் போட்டு காமிச்சாங்க. இவரு வந்து நான் பணத்துக்காக தான் போறேன். இதனால தான் உங்க அம்மாவை விட்டுட்டு உங்க அப்பா ரோட்ல இருந்தாரா? இல்லங்க மேடம். அப்புறம் எங்க வீட்டுக்காரர் தான் இது மெனி புடிச்சு குஷ்டு பாதிர நவ கேட்டாருன்னு சொல்லிட்டு மேடம். அவர் உள்ள இருக்கும்போது ஜெயில இருந்து நான் தான் மேடம் வெளியேற்றினேன். இல்ல மேடம். அவர் எதுக்கு உள்ள போனாரு? கஞ்சா எடுத்துதான் போனேன். எங்க அம்மா தான் 2 பேருமே அப்படிதான். 2 பேருமே அவங்க மேல 10 கேஸுக்கு மேல இருக்குது மேடம். நீங்க காதல் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க? அப்ப தெரியாதா அவங்க அப்பா அம்மா அப்படின்னு? தெரியும். அப்போ தெரிஞ்சுதான் மேடம் கல்யாணம் பண்ணி நான் இவங்க கஞ்சா விக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க மேடம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இவங்களாலையும் பாதிக்கப்பட்டேன் நான். ஜெயிலுக்கு போயிட்டு பேப்பர்லாம் வந்தது. எங்க வீட்டுக்காரங்களாம் ஏழைங்க தான். கொஞ்சம் கௌரவமா இருப்பாங்க, சாப்பிட்றமோ சாப்பிடலையோ அப்படி இருப்பாங்க. அவங்களா அசிங்கப்படுத்தினாங்க. இப்போ கூட நான் எங்கள் அண்ணங்கிட்ட சொன்னேன், என்னடா இதெல்லாம் இந்த குடும்பத்தில் போயிட்டு அப்பே வேணான்னு சொன்னேன், இந்த பொண்ணு தான் ஓணுன்னு சொன்னேன், சரி திருமணம் பண்ணி வச்சோம், நீயே தேடி நம்ம வாழ்க்கை, நாங்கள் யாரும் வரமாட்டோம், நீயே இப்போ உன் பிரச்சனை தீர்த்துக்கோ, எனக்குன்னு மனைவி பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் இருக்கேன். சரி, என்னையா மறுபடியும் மனசை வந்து நோவடிக்கிறீங்க? அந்த 1 மாசம் முன்னாடி ஏன் உங்களை விட்டுட்டு போனாங்க? தெரியல மேடம், நான் வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்தேன். போயிட்டு வந்து நல்லா தான் சம்பாரிச்சு எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். சுடுதானி காய வச்சா உடம்புக்கு ஊற்றினா, போயிட்டு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து பார்த்தா வீடு விசோனுக்குது, ஒரு துணி சாமான் கிடையாது.
இந்த மாதிரி கொடுமை பண்றான், அப்புறம் எப்படி மேடம் அங்க வாழ முடியும்? நான் அதனால தான் என் குழந்தைங்க கூட நான் சொல்லக்கூடாது வந்துட்டேன் மேடம். நான் என் குழந்தைங்க வச்சு நான் காப்பாத்தி ஒரு 2-3 மாசமா இவங்களுடைய பிளான் பழுகுது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாமான் துணி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க பொழுது அவங்க அம்மாலாம் வந்து. அவங்க அம்மா வந்தாலே சரி ஒரு நிமிஷம் ரமேஷ், நீங்க வெளியூர் போயிட்டு வந்தீங்க சொன்னீங்களா? எவ்வளவு நாள் வெளியூர்ல இருந்தீங்க? 1 வாரம் இல்லை மேடம். அந்த 1 வாரத்துல அவங்க ஓடி போயிருக்கலாமே, போலியே. போல வீட்டுக்கார முகத்தை பார்த்துட்டு போலான்ட்டு அது எப்படிங்க? அது எப்படிங்க ஓடி போனோம்? நீங்க பிளான் இப்போ நாங்க பண்ணாங்க, 3 திருப்பூர்ல மாசமா பிளான் பண்ணாங்க திருப்பூர்ல சொல்றீங்க. இருந்து துணி எடுத்துட்டு வந்தோம் பத்தியா, 8 மூட்டை துணி எங்களாலே தூக்கின்னு வர முடியல. அவ்வளவு துணி நீங்க 2 பேரும் எப்படி எடுத்து போயிருக்கீங்க? எங்க அம்மாவோட துணியில நீங்க இவங்க தம்பி சொல்றாங்க மேடம். சரிங்க, நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நீங்க 1 வாரம் ஊர்ல இருக்கல, 1 வாரம் ஊர்ல இருக்காம நீங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவ ஏன் ஓடி போனோம்? எனக்கு அது ஒரு அவங்களுக்கு தான் பாயிண்ட் தெரியும். இல்லப்பா, இதுல வேற ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஏன்னா அவ வந்து உங்க கூட இருக்கா, நீங்க திரும்பி வரது வர வெயிட் பண்ணிருக்கா, உங்க கூட நல்லா இருந்திருக்கா, அதுக்கப்புறம் கிளம்பி போயிருக்கான்னா அவ நீங்க சொல்ற மாதிரி அவ பிளான் பண்ணி நான் பண்ணல. உயிரோட இருக்க சொல்ல அவங்க அம்மா வந்து வையாபுரின்றவனுக்கு வேதகிரின்றவனுக்கு என் பொண்ணை லட்சுமி உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் போய் சொல்லவே இல்ல. இல்ல, அத்தாச்சி இது மேடம். மாத்தி சரி இப்படிதான் பேசினு நீங்க. சரி, அத்தாச்சி. நீங்க ஏன் உங்க பொண்டாட்டிய இவதான் பிரிஞ்சுக்கிட்டீங்க? மேடம் பிரச்சனையே, இவதான் இவளை கெடுக்கிறது. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். இவளால் தான் எங்க குடும்பமே பிரச்சனை மேடம். 2 பேர் தான் பேசி இவ ஓடினா 3 வருஷத்துக்கு முன்னாடி இவ ஓடின உடனே இவ 3 வருஷம் கழிச்சு இவளும் ஓட்டாங்க அம்மா கூட சண்டை போட்டு 3 வருஷம் இல்ல 2 வருஷம் தான் இருந்ததுங்க போய் திருப்பூர்ல போயிருந்தோம். அவ சொல்லிட்டு இருக்கா அவளை ரோடா ஓட விட்டுருக்கீங்க, புடவை அவுத்து விட்டு ஓட விட்டீங்கன்னு. இப்போ இல்லைங்க ஆ? இல்லைங்க பண்ணலையா நீங்க? இல்லைங்க. அவ சொல்றாளே பண்ணீங்கன்னு. பண்ணாங்க மேடம். கத்தி வச்சுன்னு இதுல அவங்க ஃப்ரெண்டுங்க 10 அது பேர் எப்போ மேடம்? மேடம் அவங்க மேடம் அது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சரி, மேடம். இப்ப மேடம் இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி திருப்பி பண்ணாரு மேடம். இப்போ அவரு 2 பேரு நான் ராரிக்கு போயிட்டு வரேன், அந்த சுந்தரமணியன் இன்னும் 2 பேர் வந்து இப்படி உக்காந்துன்னு அண்டர்ஸ்டாண்டே கை மேல கை போட்டுன்னு இப்படி பேசி நிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்காரன் பார்த்தா எப்படி இருக்கும்? தெரியல, நீங்க கேட்கலாம் இல்ல மேடம்? ஒரு வீட்டுக்காரன் பார்த்தா நீங்க எப்படி அந்த இருக்கும்? மாதிரி உட்கார்ந்தீங்களா? இல்ல மேடம், உட்காந்துங்க. அந்த பையன் இங்க அதுக்கு சாட்சி அங்க கேக்குறாங்க மேடம். மேடம் நானு மேடம் அதுக்கு சாட்சி உங்க வீட்டுக்கு எழுத்தாப்புலயே ஆளுங்க வந்து 10 பொம்பளைங்க சாட்சி. இதெல்லாம் இவங்க எல்லாம் பேசி வச்சுட்டு வர முடியும். எல்லாம் இவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் ஒரே ஒரு பேசுவாங்க. நிமிஷம். உங்க பொண்டாட்டி, உங்க மனைவி நீங்க அபாண்டமா பழி சுமத்துனீங்கன்னா அது உங்களுக்கும் தான் அவங்க அவமானம். தம்பியை சாட்சிக்கிறாங்க மேடம். இப்போ இடையில வந்து தொடர்பு ஆகிக்குது, அவங்க தம்பியை சாட்சிக்கிறாங்க மேடம். இவங்க அம்மாவா? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? என்ன பிரச்சனை? அது அவங்க புருஷன் பொண்டாட்டிக்கு தான் தெரிஞ்சாங்க. அவங்க ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? ஏன் சொல்ல அவங்க தான் அடிக்கிறாங்க, சண்டை போறாங்க தெரியும். நீங்க ஏன் சொல்லி கொடுக்குறீங்க? இல்ல அவங்க அவங்க பேசட்டும். பேச அவங்க சொல்ல மாட்டாங்க, இவங்க பயந்துன்னு சொல்ல மாட்டாங்க மேடம். என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனை, நாங்கெல்லாம் வரக்கூடாதுன்றாங்க. நாங்க வந்தாலும் வரப்பெல்லாம் அவங்க புருஷனா கூட வாயின்னு தான் சொல்றோம். நாங்க இவங்க சண்டை போட்டு வீட்டுக்கு வந்தாங்க, நான் வச்சிருந்தேன். இவங்க என்ன பண்ணாங்க, நான் ஊருக்கு நீங்க போங்க கிளம்பி இவங்க புருஷனா கூட போய் இருங்கன்னு சொன்னேன். இவங்க நேரம் காஞ்சிபுரம் தான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அது எப்படிங்க திருப்பூர்ல இருந்து அவளுக்கு 10 கிலோமீட்டர் தனியா அனுப்புவாங்க பொம்பளை பசங்களை? ஒரு நல்ல இப்ப அம்மா அப்பா அனுப்பிச்சிருக்காங்க. அப்பா அம்மா புருஷன் கூட வரதுக்காக தான் அங்க இந்த கிளம்பி வந்தாங்களா? ஆமா. சரி, அவர் சொல்றாரு இந்த பொண்ணுக்கு வேற யாரு கூடயோ தொடர்பு இருந்திருக்கு, போன்ல பேசியிருக்க அந்த சூரிங்கிற பையனை பத்தி. நீ மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்றேன்னு சொன்னியம்மா. நான் எல்லாம் சொல்லவே இல்லை. அது நீதான் என்னுடைய பையனை வந்து இது பாரு மேடம், இவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க, நான் கல்யாணம் ஆகி 1 மாசத்துல விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கின்னு போயிட்டேன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க அவங்ககிட்ட. இதெல்லாம் போய் என்னுடைய பையன் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குதுன்னு இல்ல தெரியும் மேடம், மேடம். அவனுக்கு தெரியாதான் மேடம். என்னுடைய பையனை வந்து இவங்க அக்கா பசங்கன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. எப்படி என் குழந்தை என் கூட என் இருக்கும்போது குழந்தை. எப்படி மேடம் அக்கா பசங்க சொல்ல முடியும்? இதனால தான் நாங்க வச்சு நிக்கிறோம். ரொம்ப ஜாஸ்தி கற்பனை பண்றீங்களோ? அப்படிலாம் இல்ல மேடம். உண்மைதான். பேசுறது அப்படியே மெமரி கார்டு கூட இருக்கு. நீங்க வேணா மெமரி கார்டு அவன் பேசுனது எல்லாமே ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கான். இவனும் ரெக்கார்டிங் பண்ணி எங்க வச்சிருக்கான். செல்லு பண்ணா 2 மணி நேரம் பேசலாம். தப்புன்னு நாங்க பாருங்க. பாதிக்கப்பட்டவங்க கூட ஒரு 50 ரூபாய்க்கு போட்டு பேசல யாருக்கும். யார் 2 மணி நேரம் பேசுறாங்க? அந்த சூர்யான்றவன் இவனும் யாருகிட்ட பேசுறான், பேசுறாங்க? இவங்களுக்கும் பேசுறான். இவங்க கிட்டயா? எங்க கிட்ட உங்க கிட்ட இதுக்கு பேசுறாங்க? இவங்களே வந்து உங்ககிட்ட எவ்வளோட அமௌண்ட் வாங்கிக்கிறாங்கன்னு கேக்குறேன். 13,000 சில்லற வாங்கிக்கிறேன். நான் உடனே வந்து திருப்பூர்ல இருந்து போன் பண்ணி யாரு காசு வாங்கிருக்காங்க? இவங்க வாங்கிக்கிறாங்க. அந்த காசு வாங்கி நாங்க சரி அந்த பையன் இஸ்துன்னு வா, அந்த காசு வாங்கி நாங்க என்ன பண்ண மேடம்? என் குழந்தைங்க வச்சு சூர்யா நான் நம்பர் சம்பாதிக்கிறீங்களா? கொடுங்க, பேசுவோம். சூர்யா, சொல்லுங்க மேடம். இப்போ இந்த ஜோதிங்கிறவங்கள உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சரி, இது போல அவங்க வந்து நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்ட்டு ஜோதி லட்சுமின்ட்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. உங்களை எங்க பார்த்தாங்க அவங்க? அவங்க வந்து
வந்து என்ன பார்க்கல மேடம். அது வந்து நான் வந்து நம்பர் வந்து எங்க சிஸ்டருக்கு போறதுக்கு பதிலாக மாறி போயிடுச்சு. அது என்னது நம்பர்? சிஸ்டருக்கு போறதுக்கு பதிலாக அவங்களுக்கு போயிட்டு இருக்குது. சிஸ்டருக்கு போறதுக்கு பதிலா எப்படிப்பா அவங்களுக்கு போகும்? அதுதான் மேடம், நான் வந்து நம்பர் வந்து மாற்றி போட்டேன் மேடம். அது சரி, எப்ப நடந்தது இது? 2011 ஏப்ரல் மேல நடந்தது மேடம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் சூர்யா? எனக்கு வந்து கரெக்டா எனக்கு இப்போ வந்து 24 ஆகுது மேடம். கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? எனக்கு கல்யாணம் வந்து இப்பதான் மேடம் ஆச்சு. எனக்கு வந்து 1 year ஆயிடுச்சு. எனக்கு ஜோதியை பத்தி சொல்லுங்க. ஜோதி லட்சுமிக்கு நம்பர் போயிடுது. அப்புறம் நான் வந்து எப்படின்னா, நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் அவங்க கீழே. எனக்கு வந்து எனக்கு ஆயிடுச்சு, என் கூட பேசாதீங்க அப்படின்னு நான் எத்தனையோ கட் பண்ணிட்டேன். அவங்க திருப்பி எனக்கு வந்து போன் பண்ணி இது போல டார்ச்சர் பண்ணி இருக்காங்க. உங்களை நேர்ல பாத்திருக்கீங்களா? யாருங்க மேடம்? இந்த ஜோதி லட்சுமிய நான் பாத்திருக்கேன் மேடம். 4 வாட்டி பாத்திருக்கேன். எங்க பாத்திருக்கீங்க? காஞ்சிபுரத்து பஸ் ஸ்டாண்ட்ல. நெக்ஸ்ட் எங்க ஊரு வந்தாங்க வந்தவாசிக்கு. எந்த ஊருமா? வந்தவாசி மேடம். வந்தவாசி. அப்புறமேட்டுக்கா இங்க வந்து திருப்பி 2 வாட்டி அங்கேயே பார்த்தேன். அதான் அவங்க வீட்டாண்டே பார்த்தேன். எந்த வீட்டாண்டன்னா இங்க காஞ்சிபுரத்துலயா? ஆமா மேடம், அவங்க வீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்லயே பார்த்தேன். சரி, மகாபலிபுரத்துக்கு எப்ப போனீங்க? மகாபலிபுரத்துக்கு வந்து இப்பதான் மேடம் 2 months முன்னாடி மேடம். அப்பதான் அப்படியே நான் பேசுறதுக்கு தான் பண்ணேன் மேடம். நானு யாரெல்லாம் போனீங்க? நானு எங்க சிஸ்டரோட பொண்ணு. அவங்க சிஸ்டரோட பொண்ணு எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? இல்ல பர்சனல் விஷயத்த எல்லாரும் அவங்க சொல்லணும்னு கூப்பிட்டேன். சரிங்க. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பப்ளிக்கா இருந்தது பேசக்கூடாதுன்ட்டு கம்முன்னு வந்துட்டேன் மேடம். அதெல்லாம் அவங்க கூட பேசலாம்னு பார்த்தேன், ஆனா அவங்களால பேச முடியல. அந்த ஜோதி லட்சுமி எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஜோதி லட்சுமி தான் சிகப்பா இருப்பாங்க மேடம். சிகப்பா இருப்பாங்க. சிகப்பா இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க கல்யாணம் ஆகிறவங்க அவங்க கழுத்துல தாலி இல்லாம எல்லாருமே என்னதான் இல்ல, நிறைய பேர் இது மாதிரி பண்ணிருக்காங்க. குண்டா இருப்பாங்களா ஒல்லியா இருப்பாங்களா? கொஞ்சம் மீடியமா இருப்பாங்க மேடம். ஜோதி வேற லட்சுமி வேறன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாது மேடம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்து சொன்னாங்க. சரி, எனக்கு அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியும். நான் என் கூட பேச ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா. நெக்ஸ்ட் மந்த்லயே நான் சொன்னேன், இது போல எனக்கு மேரேஜ் ஆச்சு, என் கூட பேசாத, எங்க எல்லாம் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு போய் இல்ல ஏன் என்ன நீங்க 2வது வச்சுக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு மாதிரியே பேசுறாங்க தப்பான விஷயத்துல. சரி, நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்கல்ல சூர்யா, லட்சுமி இருக்காங்க இங்க, பேசுங்க. ஹலோ. ஹலோ. நான் சொல்றா, எப்படா நான் உன்கிட்ட பேசினேன்? எப்ப பேசுனியா? நீ பேசுறது செருப்பு பிஞ்சிரு. இந்த மாதிரி என் வாழ்க்கை நீ கெடுத்துன்னு வச்சு உனக்கு செருப்பு அள்ளி அடிப்பேன்டா. நான் வந்தேனா, நான் நல்லா வாரது உனக்கு பிடிக்கலையா? போய் சொல்ல உன் வாழ்க்கை நான் கெடுத்தனா? என் வாழ்க்கை கெடுன்னு சொல்லு. எப்ப நான் கெடுத்தேன்? எப்ப கெடுத்து சொல்லு. உங்ககிட்ட நான் பேசுறேன் நான் சொன்னனா? அவ்வளவு ஜோதியா கூட வந்து கோயிலுக்கு கேட்டதுக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, சாப்பிட்டீங்க, சாப்பாடு போட்டு அமிச்சல்ல. அதோட அப்ப நீங்க அவங்கள போன் பண்ணி பேசினதே இல்லையா சூர்யாவை? யாருங்களா? நீங்க சூர்யாவை கிட்ட பேசினதே? போன் பண்ணி பேசின மாதிரி திட்டின மேடம் நானு. இது வரைக்கும் பேசினதே இல்ல சொன்னீங்க, எதுக்கு திட்டினீங்கம்மா? ஏன்டா என்கிட்ட பேசுறதுதான் கல்யாணம் ஆயிடுச்சு. என் குழந்தை என் பக்கத்துல தான் இருந்தானு கேட்டு பாருங்க மேடம். நீங்க திட்டினீங்களா கூப்பிட்டு? குழந்தைங்கள என் பக்கத்துல இருந்தா கோயில்ல. நீங்க திட்டினீங்களாமா? திட்டின மேடம். எதுக்கு திட்டினீங்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, எனக்கு தேவையில்ல, நீ தேவையில்லடா, இல்ல பேசு, சும்மா பேசலாம், ஃப்ரெண்டா பேசலாம் சொன்னாங்க. அப்ப நீங்க பேசுனீங்க அவர்கிட்ட, திட்டறதுக்கானாலும் நீங்க பேசுனீங்க. சும்மா இவ்வளவு நேரம் நீங்க அது சொல்லலையா? ஃப்ரெண்டா தான். ஆனா அன்னைக்கு ஒரு நேரம் நல்லா தான் மேடம் பேசினேன், அதோட நான் பேசல மேடம். நான் இவ்வளவு நேரம் பேசல சொல்லி இப்ப எப்படி பேசினேன்னு சொல்றீங்க லட்சுமி? அதான் ஒரு நாள் தான் மேடம் பேசினேன், அன்னைக்கு திட்டிட்டு. இவ்வளவு நேரம் அது சொல்ல நீங்க என்கிட்ட மேடம் போய் சொல்றாங்க மேடம். இதுல உங்க அண்ணி ஒரு முக்கியமான வேலை செஞ்சிருக்காங்க, ஏதோ குழப்படி பண்ணிருக்காங்க. சரி, இவங்களுக்கு எங்க போச்சு புத்தி? சரி, அப்ப அதை ஒத்துக்கிறீங்க நீங்க, உங்களுக்கு தெரியும் உங்க அண்ணி ஏதோ பண்ணிருக்காங்கன்னு. பியூட்டி பார்லர்ல இருந்து மேக்கப் எல்லாமே இவங்க தம்பி கிட்ட குத்த அனுப்பிச்சுக்கிறான். இவங்க தம்பியும் சொல்றான், நானா சேர்த்து அடிக்கிறாங்க என்ன, அடிக்கிறாங்க என்ன, நானா சேர்த்து. அண்ணி அடிபடுறதே உங்க அண்ணி எங்க? அவங்களாம் வரல. ஏன்? ஹலோ. ஹலோ ஜோதி. சொல்லுங்க மேடம். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. இப்ப வந்து உங்க ஹஸ்பண்டோட தம்பி இங்க இருக்காரு, அவங்க வைஃப் லக்ஷ்மியும் வந்திருக்காங்க. சொல்லுங்க மேடம். அவங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சொல்லுங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு காரணம் அந்த சூர்யாங்கிற பையன் வந்து அறிமுகமானதே உங்களாலதான், நீங்க தான் இவங்களை எல்லா இடத்துக்கும் வெளியே கூட்டிட்டு போனீங்க. நீங்க துணி வியாபாரம் பண்றீங்களாமா? ஆமா மேடம். சரி, நீங்க வியாபாரத்துக்கு போகும்போது இந்த லக்ஷ்மியை கூட்டிட்டு போவீங்களா? இல்ல மேடம், நான் கூப்பிட்டுருக்கேன், ஆனா அவங்க வந்தது கிடையாது. நானும் என்னுடைய ஃப்ரெண்டு மட்டும் தான் போவோம் மேடம். நாங்க. யாரு ஃப்ரெண்டுமா? சர்மிளா அவங்க பேரு.
சரி, அப்ப இந்த லக்ஷ்மி நீங்க கூட்டிட்டு போனதே கிடையாது? கிடையாது மேடம், நான் கூட்டிட்டு போனது மகாபலிபுரம் நீங்க கூட்டிட்டு போயிருக்கீங்களா லக்ஷ்மியா? இல்ல மேடம், நான் கூட்டிட்டு போனது கிடையாது. நீங்க கூட்டிட்டு போயிருக்கீங்கன்னு அவங்க அவ்வளவு அடிச்சு சொல்றாங்க. சத்தியமா நான் கூட்டிட்டு போல மேடம் நானு. ஆ, ஆ, அதாவது வந்து ஏன் மேடம், நானும் ஒரு ஃபேமிலில இருக்கேன், புரியுதுங்களா? ஆ, ஆ. நான் எப்படி போக முடியும் சொல்லுங்க? சரிம்மா, இப்ப நீங்க லக்ஷ்மிகிட்ட பேசுங்க. லக்ஷ்மி சொல்றாங்க நீங்க 10 வாட்டி மினிமம் உங்க கூட வியாபாரத்துக்கு அவங்க வந்திருக்காங்களாம் பேக்க தூக்கிட்டு. அதே மாதிரி நீங்க போன்ல உங்கள்ட்ட போன் இல்லாததுனால நீங்க விஜயா கிட்ட போனை வாங்கி நீங்க அந்த சூர்யாட்ட பேசுவீங்களா? மேடம் சூர்யா யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். எனக்கு அவங்க போன் பண்ணாங்கல்ல உங்ககிட்ட, யாரு? ரமேஷ் போன் பண்ணி கூட்டு போனல, நீ எங்க வெளியே போற எங்க அம்மா விட்டு கூட்டு போறேன்ட்டா. இது நான் எப்ப உன்னை கூப்பிட்டேன்? நீ எங்க அம்மா வீட்டு கூட்டு வந்து விட்டுட்டேன் நானு. நீ கூப்பிடலன்னு சொல்லினியா, அப்புறம் எங்க கூட்டு போனேன்னா? எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டு நான் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க அதாவது நான் எப்ப கூட்டு போனேன்? சத்தியிரு காமிக்க சொல்லு. நிஜமா அவன் குழந்தைங்க 2 சத்தியமா என் சொல்லு. குழந்தைங்க சத்தியமா சொல்றேன், நீ தான் கூட்டு போன. லட்சுமி இவ்வளவு எல்லாம் நான் பண்ணாதன்னா யார் நான் அசிங்கப்பதான் எத்தனை நாள் நீ காத்தனந்த நீ என்ன? யார் நான் அசிங்கம் பண்ண? அசிங்கம் இல்லையா? இப்ப வாழ்க்கை தானே கெடுதுங்க. மகாபலிபுரம் போனியா? கெட்டது உங்க வாழ்க்கை என்ன கெட்டது? சார் நீ நான் தானே போன மகாபலிபுரம் கூட்டு போனல. நானா? நான் கூட்டு போனா? இப்ப நீ யார் கூட்டு வந்தா? சத்தியமா சொல்லு லட்சுமி. அதான் என் குழந்தைங்க என் கூட மகாபலிபுரம் வந்து என் குழந்தைங்க சத்தியமா நீ கூட்டுன்னு போனேன். ஆனா இதுல இருந்து நீ எவ்வளவு இது பண்றேன்னு எனக்கு தெரியுது. நீங்க பண்றதுல ஃப்ரெண்டால நான் பேசுனது. சரி, ஒரு நிமிஷம். ஆமா கிடையாது. இப்ப என்னதான் சொல்ல வராங்க மேடம் அவங்க சொல்றாங்க நீங்க தான் கனெக்ஷன் பண்ணி விட்டீங்க சூர்யா கூடன்னு. மேடம் நான் இந்த பாருங்க உண்மையிலே சொல்றேன், குழந்தைங்க சத்தியமா நான் சொல்றேன், நானு கடவுள் சத்தியமா அந்த மாதிரி நான் பண்ணல. நானு அந்த சத்தியமா எனக்கு யாருன்னே எனக்கு தெரியாது மேடம். எனக்கு அந்த சூர்யா வந்து உங்க வீட்டுக்காரரோட தம்பிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், ஜோதி இருக்காங்களான்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். மேடம் என்னுடைய பேர் வச்சு அவங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க மேடம். அவங்க பேரே முக்காவாசி கேட்டீங்கன்னா ஜோதி தான் சொல்லுவாங்க. அவங்க லட்சுமி தான் மேடம் கூப்பிடுவாங்க. அதாவது என்னுடைய பேர் வச்சு அவங்க யூஸ் பண்ணிட்டா அது நானும் மேடம் பண்ண முடியும். சரி ஜோதி நான் ஒரு விஷயம் கேக்குறேம்மா. இப்ப 2 பேர் 2 விதமா பேசுறாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா வீட்டுக்காரர் கொடுமைப்படுத்துறாரு, ஓட அடிக்கிறாரு, விரட்டுறாரு, சந்தேகப்படுறாரு சொல்றா. உங்க மேடம் அந்த மாதிரி சொன்னாங்க, எங்ககிட்டயும் சொன்னாங்க மேடம். அவங்க அந்த மாதிரி சண்டை போடுறாங்க, அடிக்கிறாங்க, சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிருக்கிறா. நான் என்ன சொல்லுவேன்னா எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு சொல்லி நான் அவனையும் கூப்பிட்டு திட்டினேன் மேடம். நான் எங்க மச்சனையும் நான் கூப்பிட்டு திட்டினேன் நானு. சரிம்மா, இப்ப நீங்க ஆக்சுவலி என்ன நினைக்கிறீங்க? இந்த சூர்யா யாருமா? சூர்யா யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். எனக்கு இவங்களுக்குள்ள இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த சூர்யாவால ஒரு பிரச்சனை இருக்குன்னு? சூர்யாவால பிரச்சனை இருக்கு மேடம். அதாவது வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கே தெரியும். அது என்ன பேசுறான்னு மட்டும் அவங்களுக்கு தெரியும். ஆனா யாருன்றதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். அது உங்களுக்கு எப்படிமா தெரியும்? எனக்கும் தெரியும் மேடம், எங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியும். என்ன தெரியுமா? எப்படி தெரியும்? யார்கிட்டயும் பேசினாங்கன்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி பிரச்சனை வந்துதான் நாங்க திட்டி அவங்கள பேச வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவங்களும் நல்லாதான் இருந்தாங்க. என்ன இந்த பிரச்சனை எப்ப வந்து நீங்க எப்ப திட்டினீங்க? நாங்க திட்டி 1 வருஷம் ஆகுது மேடம். நாங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கம்மா இவங்க யார்கிட்டயோ பேசுறாங்கன்னு? அது அவங்க வீட்டுக்காரர் கேளுங்க மேடம். இவ்வளவு தூரம் வந்தாச்சுன்னு நம்ம ஓபனா பேசல வச்சுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் போன் கொடுக்குறீங்களா? இருக்காங்க, நீங்க பேசுங்க. சொல்லுமா. ஹலோ, என்னப்பா நான் சொல்ல போறேன்? நீங்க நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல, நீ சொல்றது தாங்க இது எங்க வாழ்க்கை. இப்ப என்ன வந்து இஷ்டு வச்சு நான் குளிர் காயிறீங்களா எல்லாருமே? நான் கேக்குறேன். நான் ஒன்னும் இஷ்டு வைக்கலமா, அந்த அம்மா தான் சொல்றாங்க. நீங்க சுத்தந்து உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அது என்ன சொல்லுது, அவங்க அம்மாவும் ஒன்னதான் சொல்றாங்க, அதுவும் ஒன்னதான் சொல்லுது. நான் என்ன செய்ய முடியாது? நான் என்ன நினைக்கிறேன், அண்ணின்னா தாய் சமம். தெரிஞ்சாலும் நீ என்கிட்ட சொல்லணும்ல. நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன்னு எப்படி அவ சொல்றா அந்த பொண்ணு? உனக்கு தெரிஞ்சாலும் நீ என்கிட்ட சொல்லணும்ல. எனக்கு தெரியாது ரமேஷ். எனக்கு அப்ப தெரியாத காட்டுக்கு வந்த கோயிலுக்கு எப்படி இட்டு போன? நீ காட்டுக்கு கோயிலுக்கு ஏன் இட்டுன்னு போறேன்? அவனை வந்து மழை டைம் அவனை உட்கார வச்சுட்டு நீங்க 2 பேர் வந்து எங்க வீட்டுக்காரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு மேல வந்துக்கிறீங்க. என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தனா இப்ப அப்புறம் வந்து கோயிலுக்கு தான் நான் கூட்டிட்டு போனேன். அப்புறம் வந்து நான் என்ன சொன்னேன், கூட்டிட்டு போல நீ ஒரு ட்ரிப் வந்த, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், எங்க அண்ணன் கிட்ட சொல்லாத, நீ எங்க அண்ணன் சண்டை போடுவாரு, காசு கட்டல, லட்சுமி காசு கட்டுதுல, அதனால இட்டு மருந்து தானே சொன்ன. நீ அதான் உங்க அண்ணனுக்கு தெரியுமே, அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனது தெரியுமே. நீ தானே அண்ணன் கிட்ட சொல்லாதன்னு சொன்ன. நீ தெரியும் அவருக்கு நான் கூட்டிட்டு போனது. அண்ணன் கிட்ட சொல்லாதன்னு தான் நீ சொன்ன. நீ அவர் சொன்னா சண்டை போடுவாரு அப்படின்ட்டு. அப்புறமா தான் தெரியுது நீங்க எங்கெல்லாம் போய் சுத்திட்டு வந்துக்கிறீங்கன்னு.
ரமேஷ் நீ என்னதான் சொல்லு எல்லாருக்குமே தெரியும், அவருக்கும் தெரியும் நான் கூட்டிட்டு போலாம். நீங்க லக்ஷ்மிய கோவிலுக்கு கூட்டிட்டு போனது பிரச்சனையே இல்லம்மா. சூர்யா எப்படி அங்க வந்தாரு? மேடம் எனக்கு தெரியாது, அது அவங்கள கேளுங்க மேடம். நீங்க எனக்கு என்ன தெரியும், அவங்க யாருமே என் கூட வரல. நீங்க போன இடத்துல சூர்யா இருந்தாரா? இல்ல மேடம் நான் பாக்கல, நான் யாரையுமே நான் பாக்கல. நானும் இவ்வளவு போனே பஸ்ல. ரெண்டு பேருமே சுடிதார் போடுமா? சரி ஒரு நிமிஷம், சூர்யா லைன்ல இருக்காரு. சூர்யா லைன்ல இருக்காருங்களா? ஆமா. ஹலோ. கொடுங்க மேடம். ஹலோ, நீங்க ஜோதியா அனுவா? நான் ஜோதி பேசுறேன். நீங்க யாரு? யாரு அனுமா? மேடம் அவங்க பேர் தான் மேடம். அது அவங்க தான் சொன்னாங்க. என் பேர் அனு, அவர் பேர் ஜெயலட்சுமி. இவங்களுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட 1500 ரூபாய் வாங்கினாங்க மேடம். யாருக்கு கல்யாணம்னு? அனுவுக்கு கல்யாணம்னு சொல்லி, அனு வந்து ஒருத்தனை லவ் பண்ணிட்டு அனுவுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஜோதி லட்சுமி வந்து எனக்கு ஒரு ஈவினிங் போன் பண்ணிட்டு. நீங்க எங்க பாத்தீங்க அனுவ? அனுவையும் பார்க்கல, ஜெயலட்சுமி பார்க்கல, ரெண்டு பேரும் ஒரே டைம் இல்லை மேடம் பார்த்தேன். நான் என்ன பண்ணாங்க, இது போல எனக்கு வந்து இது போல ஃப்ரெண்டு கல்யாணம், இது போல நான் உன்னை ஃப்ரெண்டா நினைச்சிக்க, எனக்கு ஒரு 2000 கூட முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து கையில போட்டு இந்த மாதத்தை வச்சு, சரி ஃப்ரெண்டு தானே, சரி ஒரு தங்கச்சி மாதிரி நினைச்சு நானும் சரி சொல்லி நான் விஜய் எடுத்து கொடுத்தேன் மேடம். சரி நான் எடுத்து போயிட்டு 1500 தான் இருக்கு அது சொல்லி நான் கொடுத்தேன். அவங்க வந்து நல்லா நீ மழை பெய்யுது மேடம். மழையில வந்து இவங்க சுடிதார் போட்டு வந்து பிங்க் கலர் சுடிதார் போட்டு வந்தாங்க ஜெயலட்சுமின்றவங்க. சரி. அன்னைக்கு வந்து அவங்க தம்பி காளிதாஸ் என்றவனு கூட வந்திருந்தான் மேடம். சரி. அவனும் வந்திருந்தான். இது போல அவங்க வந்து செல்லு ஒன்று வாங்கி கொடுத்தேன். யார வாங்கி கொடுத்தாங்க? நான் வாங்கி கொடுத்தேன் மேடம். எதுக்கு வாங்கி கொடுத்தீங்க? அதான் மேடம் இது போல சரி அவங்க தான் மேடம் இவங்க இதெல்லாம் கொடுத்தேன். அனுன்றவங்க வந்து இது போல எனக்கு போன் பண்ணி என்கிட்ட சொல்றாங்க, இது போல அவளுக்கு ஜோதிலட்சுமி இந்த ஜோதிக்கு வந்து உங்களோட பேசுறதுக்கு போன் வேணுமா, எனக்கு வந்து அவளுக்கு போனும் மெமரியோட வாங்கி கொடுத்து சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க மேடம். சரி தங்கச்சி இந்த முறையில சரி நீங்க சொல்லுங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு தங்கச்சியா? அதான் மேடம் சொல்லுங்க. யாரோட பொண்டாட்டி உங்களுக்கு தங்கச்சியா? தங்கச்சி போன் வாங்கி கொடுப்பீங்களா? சத்தியமா இல்ல மேடம், எனக்கு அப்படியே வாங்கி கொடுக்கல மேடம். யாரா சொல்றாருல? டேய் எப்படா நான் உன்கிட்ட வாங்கின போன் நானு நான் சொல்லிட்டு அவளே கூட சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றேன் நீ. அது பாரு சத்தியமா நான் செத்த நினைச்சு உன் மேல எழுதி வச்சுட்டு சாவண்டா நானு. நான் சொல்லி கொடுத்து பேசுங்கிறேன் என்ன ஜோதி சொல்லி கொடுக்குறேன்ட்டு. உனக்கு தெரியும், உனக்கு தெரியல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மேடம். ஒன்னோட மேடம் இப்போ செல்போனை கொடுத்த கடைக்காரோட கூட்டு மேடம். அவன் வெளியே நான் அவன் வந்து 3 போன் வாங்கிறேன் மேடம். இந்த மாதிரி ஏன்டா இப்படிலாம் போய் சொல்ற நீ? சத்தியமா உன் குழந்தை உன் குட்டி நல்லாவே இருக்காதுடா, நாசமா போயிடுவேன். வீட்டு பாருக்கு வந்து நினைச்சுக்க அசிங் பண்ணி வச்சுட்டு வந்துடும் உனக்கு தெரிஞ்சுக்க. ஒழுங்கா பேசுங்க மேடம். நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? சொல்லுங்க. நான் எப்ப வந்து அவங்க கிட்ட பேசணும்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க மேடம். நீங்க நான் எப்ப பேசினேன் அவனை நான் நேரடியா நான் பார்த்ததும் கிடையாது, எதுவும் கிடையாது, புரியுதுங்களா? நான் ஏன் அவங்ககிட்ட பாத்துருந்தா பேசிருந்தா நான் ஏன் மேடம் அவங்ககிட்ட பேசிருக்கலாம் இல்லைங்களா தைரியமா? நான் இவ்வளவு சொல்றேனே. இப்ப என் ஃபேமிலில பிரச்சனை வருது மேடம் எனக்கு. இப்ப எங்க வீட்டுக்காரர் என்ன கேக்குறாரு. சொல்லுங்க சூர்யா. அவங்க வந்து என்ன பாருன்னு சொன்னாங்கல்ல, அவங்களாம் இவங்களும் 2 பேரும் வசலுங்க மேடம். அவங்க வந்து ஏன்னா என்ன ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு கூட்டு போனாங்க. கோயிலுக்கு கூட்டும் போது இவங்க எனக்கு பொட்டு வச்சு விட்டாங்க. கேளுங்க ஒண்ணு அவங்களே ஜெயலட்சுமி. நான் கும்புற சாமி சத்தியமா உன்ன நல்லாவே வச்சிருக்காதுடா. யாருமே கூட வரல மேடம். அது எப்படி மேடம் அந்த பையன் பொய் சொல்றான் மேடம்? எப்படிங்க அவன் பொய் சொல்றான் அவன்? சொல்லுங்க. ஃபேமிலில கல்யாணம் ஆன பொண்ணுங்களை வச்சு அவன் பேசுற பேசுங்களா? அது அனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சுன்றான். அனு யாரு, ஜோதி யாரு, ஜோதி லட்சுமி யாரு, யாருங்க மேம் 3 பேரும் யாரு மேடம்? ஜோதின்றது நானு. ஹலோ. எனக்கு கல்யாணம் ஆயிட்டு 10-11 வயசுல பையன் இருக்கான் மேடம். எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்தது? ஒரு நிமிஷம் ஜோதி சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சூர்யா. நான் சத்தியமா சத்தியமா சொல்ல முடியல. நான் சொன்னது எல்லாமே உண்மை மேடம். சரி ரொம்ப நன்றிப்பா லைன்ல வந்ததுக்கு. போதுமாமா? நான் பேசல மேடம். இவ்வளோ தூரம் சொல்றாரு அவர் உட்காந்து, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. திருப்பியும் திருப்பி மேடம். ஆனா நான் இது இல்ல, நான் எந்த தப்புமே எங்க வீட்டுக்காரர் கேட்டு பாருங்க மேடம். எந்த தப்புமே நான் வீட்டுக்காரர் கேட்கணுமா? அவர் தானே நீங்க தப்பு பண்ணீங்க சொல்றாரு. அதுதான் இவங்க அண்ணி கூட்டணும் தான் மேடம் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அப்படியே எனக்கு தெரியாதுங்க மேடம். திருப்பி அதே பழைய கதையை சொல்லாதீங்கம்மா. இந்த கோயில் எங்க இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. இவங்க அண்ணா இவங்க அண்ணி எல்லாம் கூட்டுன்னு போய் தான் அதுக்கப்புறமா இவங்க அண்ணி ஒரு நாள் என்ன தனியா கூட்டு போனாங்க கோயிலுக்கு. எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு தான் கூட்டு போனாங்க மேடம் கோயிலுக்கு. அவங்க கூட்டு போய் தான் அப்படி இவங்க போன் பண்ணி வர வச்சிருக்காங்க. அப்ப என் பின்னாடி நின்று இருக்கேன், எனக்கு தெரியாது. அவங்க அந்த பையன் வந்திருக்கான் பாரு பேச, நான் பேச மாட்டேன், எனக்கு யாருன்னு எனக்கு தெரியாது, நீ பேசாதுன்னா பொடி அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் மேடம். நான் இதுக்கு மேல என்னங்க பேசுறது? எல்லாம் வெளியே வந்துடுச்சு. எங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. இனிமே எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாமா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
இதுக்கு மேல சொல்ல வேண்டாம். நாங்க எந்த தப்புமே பண்ணல மேடம். உண்மையிலேயே நான் என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேங்க மேடம். இவ்வளவு தூரம் அவர் சொல்றாரு, அடிச்சு சொல்றாரு. சும்மா ரோட்ல போற பொண்ணை யாரையா பார்த்து அப்படி சொல்லுவாங்களா? அவ்வளவு தைரியமா? நான் இப்பதான் மேடம் அவங்க இதுல நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் பேசவே இல்ல சூர்யாங்கள்ட்ட, நான் போன்ல பேசினதே கிடையாது. இப்ப என்ன சொன்னீங்க? தான் மேடம் வச்சுட்டு நான் அதோட அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை மேடம் அவங்ககிட்ட. நானு அதுக்கப்புறம் எங்க வேண்டாமா, இவ்வளவு பொய் சொல்லக்கூடாது. ஒருத்தர் இவ்வளவு தூரம் பொய் சொல்லக்கூடாதுமா. இதுக்கு மேல நீ பொய் சொல்றல, இவ்வளவு தூரம் எப்படி ஒண்ணு யாரு மதிப்பாங்கன்னு யோசிச்சு பாத்தியா? இவ்வளவு நேர்கள் பாத்துட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியறது நீ பொய் சொல்றேன்னு. இன்னமும் நீ உண்மையை சொல்லாம இருக்கல. இப்ப நான் சொல்றேன் லக்ஷ்மி, ஒரு வார்த்தை சொல்றேன் பாரு. இப்ப நீ லாஸ்ட் சான்ஸ், நீ சொல்றியா நீங்க சொல்றீங்களா? எனக்கு தெரியாது மேடம். அதெல்லாம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் பேசவே இல்ல. நீங்க சூர்யாவை பாத்திருக்கீங்க, கோயில நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். நான் சூர்யாவை பாத்திருக்கீங்க. எங்க தம்பிக்கு எங்க அக்கா பசங்களும் அம்மா போட்டு இருந்தது, இங்க கோயிலாண்டு வந்தாங்க, பார்த்தேன். நான் பாத்திருக்கீங்க. பாத்துட்டு இப்படியே போயிட்டு இவ்வளவு தூரம் ஆயாச்சு லக்ஷ்மி. திருப்பி திருப்பி போய் சொல்லாதீங்க. என்ன நடந்தது? எதுக்காக அந்த பையன்ட்ட இருந்து காசு வாங்கினீங்க? எதுக்கு அவர்கிட்ட போன்ல பேசுனீங்க? காசு எல்லாம் வாங்கல மேடம். என் குழந்தைங்க மேல சத்தியமா மேடம் நான் காசு எல்லாம் வாங்கல. எங்க வீட்டுல சம்பாதிச்சு 400 ரூபாய் கொடுப்பாரு மேடம். அதான் வீட்டு செலவு கடன் கொடுத்து நான் பாத்துக்குவேன் மேடம். அவங்க ஒண்ணும் பண்ண முடியாதுமா, என்னால ஒன்னும் ஹெல்ப் பண்ண முடியாது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். நாங்க எந்த இதுவும் பண்ணல மேடம். உண்மையிலேயே நாங்க இவ்வளவு தூரம் ஆயிட்டோம், நீ அதே சொல்லிட்டு இருக்கல. இல்ல மேடம், சத்தியமா நான் எதுவும் பண்ணல மேடம். நாங்க சரி, ஜோதிங்கிறவங்க அண்ணி தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண வச்சாங்க சொல்ல வரியா? அவங்கதான் ஃபர்ஸ்ட் போன்ல பேச வச்சாங்க. பேசினா ஆனா நான் ஒரு பேச வச்சாங்க. என்ன பேச வச்சாங்க? பேச சொன்னாங்க. பேசு பேசு, உனக்கு எதாவது யூஸ் ஆகும், உங்ககிட்ட தான் எதுவுமே இல்லையே, எதுக்காவது யூஸ் ஆகும். எது இல்லையேன்னா அதாவது இந்த வீட்டுல தேவையான மளிகை சாமான் இதெல்லாம் இதுதாங்க பாயிண்ட். This is the point. ஒரு பையனை யூஸ் பண்ணிருக்காங்க இவங்க சேர்ந்து. நான் அந்த மாதிரி மொத்தமா பேசாதே என்னமா. ஆனா நான் என் வீட்டுல பேசாதே என்னமா. Don't talk to me. This is a racket. இது ஒரு ராக்கெட். இது இப்படி போன் பண்ணி பேசி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கி அப்புறம் பைசா கறக்கிறது. போன் வாங்கிட்டாங்க, அதை பண்ணுங்க இது பண்ணுங்க. This is a racket. நான் எதுவுமே வாங்கல மேடம். உண்மையிலேயே எங்க வீட்டுக்காரருக்கு தெரியுமா? நான் எது வாங்கினாலும் எங்க வீட்டுக்காரன் காமிப்பேன் மேடம். நானு அவர் வச்சிருந்தா கூட இதெல்லாம் வெளியே போங்க ப்ளீஸ், வெளியே போங்க. எந்த தப்புமே பண்ணாத ஒரு பொண்ணு மேல இந்த மாதிரி பழி வந்தா அவளால தாங்கிக்க முடியுமா? ஒரு வாட்டி பேசல சொன்னான், அதுக்கப்புறம் போன்ல கூப்பிட்டு திட்டுனேன் சொன்னான், ஒரு வாட்டி கோவில்ல மட்டும்தான் பார்த்தேன் சொன்னான். இப்ப என்ன சொன்னான்? என்னோட அண்ணி தான் கூப்பிட்டு பேச சொன்னாங்க, உங்க வீட்டுல ஒண்ணும் இல்லையே, பொருள் ஒண்ணும் இல்லையே, யூஸ் ஆகும் பேசு. மொத்தத்துல இவ்வளோ நேரம் இருந்த குழப்பத்துல இப்பதான் எல்லாம் தெளிஞ்சு வருது. எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பையனா பார்த்து மாட்டியிருக்கான். அவனும் ஓகே நமக்கு ஏதாவது பயன்படும்னு அவனும் அதை போட்டு இழுத்திருக்கான். இவங்களும் அதை பண்ணியிருக்காங்க. நேர்களே, நாளை மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்தோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்